வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரீசெண்டா வெளியான கார்மேனி செல்வம் திரைப்படம் எப்படி இருக்கு, வர்த்தா இல்ல ஸ்கிப் பண்ணலாமான்னு முழு ரிவ்யூ தான். இந்த படம் ஒரு இமோஷனல் ஃபேமிலி டிராமா. லைஃப்ல வரும் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபேமிலி பாண்டிங், லவ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கதைய சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. கதையோட சென்டர்ல இருக்கிறது நம்ம ஹீரோ செல்வம். அவன் வாழ்க்கையில சந்திக்கும் பிரச்சனைகள், அதுக்கு அவன் எடுக்கிற டிசிஷன்ஸ், அதனால் வரும் கான்சிக்வென்சஸ், இதுதான் மூவியோட கோர். ஃபேமிலி, ரெஸ்பான்சிபிலிட்டி, சிச்சுவேஷன் எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கைய மாற்றுதுன்னு படம் சொல்ல முயற்சி பண்ணுது. ஸ்டோரி சிம்பிள் தான், ஆனா இமோஷன் தான் மெயின் ஃபோக்கஸ். நடிப்பை பற்றி சொல்லணும்னா ஹீரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். எஸ்பெஷலி இமோஷனல் சீன்ஸ்ல அவர் ஆக்டிங் கனெக்ட் ஆகுது. ஹீரோயினும் டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓவர் ஆக்டிங் இல்லாம நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூட கதைக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சில சீன்ஸ்ல அவர்கள் தான் இமோஷனல் வெயிட் கேரி பண்ற மாதிரி ஃபீல் வரும். டைரக்டர் ஒரு சிம்பிள் ஸ்டோரிய இமோஷனலா சொல்ல ட்ரை பண்ணிருக்கார். சில இடங்கள்ல அது ஒர்க் ஆகுது, ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுற மாதிரி சீன்ஸ் இருக்கு. ஆனா பிக்கெஸ்ட் மைனஸ்னா ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா இருக்கு. சில சீன்ஸ் அன்னெசரி ஸ்ட்ரெச் பண்ணிருக்காங்கன்னு ஃபீல் வரும். மேலும் ஸ்டோரி பிரெடிக்டபிள் ஆகிடுறது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது ஈஸியா கெஸ் பண்ண முடியும். இதுதான் மூவிக்கு பிக்கெஸ்ட் டிராபேக். மியூசிக் பற்றி சொல்லணும்னா பிஜிஎம் சில இடங்கள்ல நல்ல இம்பாக்ட் கொடுக்குது. இமோஷனல் சீன்ஸ்ல அது ஹெல்ப் பண்ணுது. சாங்ஸ் ஓகே தான், பெருசா நினைவில் நிற்காது. சினிமாட்டோகிராஃபி டீசென்ட். எடிட்டிங் இன்னும் கிறிஸ்பா இருந்தா மூவி லெங்த் ஃபீல் குறையிருக்கும். பிளஸ்னா ஒரு இமோஷனல் ஸ்டோரி, சில ஸ்ட்ராங் ஆக்டிங் மூமெண்ட்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூட்டபிள். மைனஸ்னா ஸ்லோ ஸ்கிரீன் பிளே, புதுமை இல்லாம ஃபீல், பிரெடிக்டபிள் சீன்ஸ். மொத்தத்துல கார்மேனி செல்வம் ஒரு சிம்பிள் இமோஷனல் ஃபேமிலி டிராமா. பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம பார்த்தா ஓகேன்னு சொல்லலாம். தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் மூவி இல்ல, ஆனா ஓடிடில வந்தா ஒரு முறை பார்க்கலாம். என் ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.